விஷ்ணு பிரமா நீதிபதி ஜட்ஜி கணக்கு போடுதார் கோர்ட்டில். நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை பேரையோ அரசியல்வாதி கொண்டிருக்கான், உயிர் பலியை கொண்டிருக்கான். அவங்களே எத்தனை பேர்த்தையோ கொண்டிருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறைக்கு தெரியும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கணக்கு எடுக்கையில் அந்த கணக்கு முப்பட வானரப்பட வரையில் அரசியல்வாதியை ஒட்டு மொத்தமாக அள்ளி அந்த நேரத்தில் அட்டி விழும் ஒவ்வொருத்தனுக்கும். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கடி ஆடுதானா? என்ன காரணம்? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கானா? நீதிமன்றம் எங்கள் கையில் இருக்குது. எப்படி சென்னை டு தமிழ்நாடு வரைக்கும் எங்கள் கையில் இருக்குன்னு ஆடுதான். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞரை கவர்மெண்ட்டாக நியமிக்கான். ஒவ்வொரு இடத்துல கேள்வி கேட்டால் இவன் போட்டு மனு இது பண்ணிவிடு, உடனே பண்ணிவிடு. அப்போ அரட்டி வைக்கான். அது அரசியல்வாதி அரட்டி வைக்கான். புரியுதா? இப்போ ₹1,00,000 உள்ளே இறங்குதார், களத்தில் இறங்குதாரா? ஜட்ஜி இறங்கிட்டார்ல, ஜட்ஜி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீதிமன்றத்தில் இவர் தான் பார்க்காரு. ஐயா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே அவரே பார்க்கார். கேஸ்கெட்டை பிரட்டி வெளியே எடுத்து பார்க்கார். பார்க்கையில் எல்லாவனையுமே துவைச்சி எடுத்து போடுவார். ஜனநாயகம்லாம் கிடையாது. ஜனநாயகம் சொல்லி இவன் வாசிக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் குழல் ஊதுதான், கொட்டு மேலே அடிக்கான், சிங்கி தட்டு தான், பிபி ஊதுதான், பீன்னு ஊழையிடுதான். இப்போ அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டிமார்களை போய் ஊதுறா. உன் பொண்டாட்டிமார்களை சேரில் உட்கார வச்சு அந்த ஊத வேண்டிய இடத்துல ஊதி வாசி அரசியல்வாதி துவைச்சி தொங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் பூரா பிரித்து நீதிமன்றத்தில் நாசம் பண்ணி வைக்க. பூரா அரசியல்வாதி 98% உள்ள வழக்காடுது. 2% இந்த ஜனநாயகம் ஓட்டு போடுதானே, 2%. அப்போ ஜனநாயகமாடா? அது குளோஸ் அடிச்சிட்டாரா? இன்றைக்கி முடிஞ்சு வச்சுடா. இன்றைக்கி ஜட்ஜி கணக்கு முடிச்சிட்டார். எந்த நேரம் எந்த கணக்கு முடிக்கணுமோ முடிச்சிட்டார். இன்னும் ஓட்டு போட இவன் போட்டோம் சிட்டி கிராமத்தில் தூக்கி நச்சு போடுவார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் உன் புடி இருக்குது, அது கணக்கு எடுக்கக்கூடிய இவர் ஒன்று தான் எடுக்க முடியும், கடவுள் தான் எடுக்க முடியும், வேறு யாராலும் எடுக்க முடியாது. உலகத்தில் கணக்கு எடுக்கக்கூடியது கணக்கை என்ற ஒப்படைங்கிற கணக்கு கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்க முடியும், கடவுள்கிட்ட தான் பதில் பேச முடியும். நீதிமன்ற கோர்ட்டு அரசியல்வாதி துப்பி கழிச்சிட்டார், கொன்றுவோம்ட்டார். ஒவ்வொருத்தனையும் தூக்கி போட்டு அந்த வெதரில் நடுச்சென்றில் ஷூட்டிங் ஆர்டரு. வெளிநாட்டில் ஷூட்டிங் ஆர்டர் நடக்கா இல்லை? அரசியல்வாதி கண்டார வழிமான தெரியுமா இல்லையா? கழுகுக்கு இரையாக தொங்க விட்டுருவான், கழுகு சாப்பிடுவான், நின்று கொத்தி கொத்தி சாப்பிடும். இதெல்லாம் தெரியும். அரசியல்வாதி முதலமைச்சர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாவனுக்கும் தெரியும். நீதிமன்ற கோர்ட்லேயும் தெரியும். ஓஹோ வெளிநாட்டில் என்கவுண்டரில் இப்படி க்ளோஸ் பண்ணவுடனே கம்பியில் கட்டிடுவாங்க, கழுகு இறையா சாப்பிடும். எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அடுத்து அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வருவார். டைம் போட்டார். ஒழுங்காக போய் நீதிமன்றத்தில் அரசியல்வாதி ஒப்படைச்சிரு. கேனையமாக நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நினைக்காத, பிரட்டிடுவார். இப்போ மழை எல்லா இடத்துலையும் இறக்குவார். அந்த மழை இறக்கையில் நோய் வரும். அந்த நோய் வரையில் ஆஸ்பத்திரியெல்லாம் பூட்டிடுவார், அப்படியே சுண்ட விடுவார். இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டார். ஒத்த ஆஸ்பத்திரி இராது, ஒரு ஆஸ்பத்திரி இராது. ஏன்டா அவங்க படிப்பு என்னடா? படித்து ஆஸ்பத்திரி பில்டிங்காக போட்டு விவசாய இடத்துல பூரா போட்டு நாசம் பண்ணி அதிகாரி பூரா கையெழுத்து போட்டு ஏலே அதிகாரிக்கு என்னைக்கு போடுதாரோ ஜட்ஜி. புரியுதா? இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டாரி கிடையாது, லீவ் ப்ளஸ்ஸு. நீ வெளியில் ஆடுவ, இங்கே கையெழுத்து போடவா, அங்கே கையெழுத்து போடவா, கையெழுத்து போட்டு உன் பொண்டாட்டி உன் பிள்ளைக்கு அந்த பேப்பரை போய் உள்ளே சொருகி முடித்தவொடனே வீடு கட்டவா, வண்டி வாங்கவா, கார் வண்டி வாங்கவா, இடத்த முடிக்கவா நீ ஓடுத. வெளியில் கூத்தடிக்கான் ஜனநாயகம். அதான் ஜனநாயகம் க்ளோஸ் பண்ணிட்டார். இனிமேல் ஜனநாயகம் பேசிட்டேன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிச்சு ரவரவே எடுத்து போட்டார். முக்கால் சத்தியம் போட்டாரா கணக்கு. கோர்ட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார நிறையா பேரை கொஞ்சம் அரட்டியிருக்கான், க்ளோஸும் பண்ணியிருக்கான். அந்த கணக்கு வரணும் அப்படின்ட்டார். கேஸ்கெட்டை வெளியே எடுத்து பார்க்காரு. நிறையா தப்பு பண்ணி வச்சுருக்கான். பூரா கண்ணை மூடி கண்ணை கட்டி வெளியில் 2 காலை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைய நக்கு தான் விரிச்சு விட்டு நக்கி பூமியை பழாக்க வந்த பாய்ப்பேலை கண்டார ஒளிமக்கா. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா கணக்கு.